இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்துட்டு நீ இவ்வளோ நாள் காத்திருந்த நாட்களுக்கான ஒரு முடிவு வந்துருச்சு, கமான் உன்னோட விஷயத்தை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. மாஸ்டருக்கு என்னோடய மைண்டில் இருக்கிறதுமே தெரிஞ்சிருக்குது. உண்மைதான், எனக்கு இவ கூட இதை பண்ணணுன்ட்டு அப்போ மட்டும் இல்லை, இப்போது ஆசை இருக்குது. இவ்வளோ கொன்னா இவ பண்ணின அந்த ஹேட்ரேட் என்னை விட்டு போகாது. இதை பண்ணுறது மூலமாக தான் எனக்கு இந்த ஹேட்ரேட் போகும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோன்ட்டு சீக்கிரமாக பண்ணு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி போட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த சைட்னஸ் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு தேர்ட் பிரின்ஸ் போய் அந்த ஹோலி சைட் மேல் இப்போ பாஞ்சிட்டு இருக்க. ஏய் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நான் பண்ணிடுறது தப்பு தான், பாஸ்ட்டில் உன்னை அப்படி நடத்திருக்கக்கூடாது, உன்னை இந்த மாதிரி கீழ் மட்டுமா பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரி நான் ஆசாசியாக இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி போட்டு அது அங்கே மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த டீமன் டாக்டர், அதாவது ஆக்சுவலாக அது தேர்ட் பிரின்ஸஸ் சைட்னஸ், அது மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்ருக்க. அப்படியே இந்த வெளியில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் நாய் உருவத்தில் தான் இருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த சப்ராசிங் பவர் ஹீரோட ஈட்டுட்டு வெளியில் போனோடையுமே அவங்க திறமை ஒரு மாதிரி டாக் ஃபார்முக்கு மாற ஆரம்பிப்பாங்க. மாணவன் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஆனால் அந்த சைட்னஸ் அவங்கள மட்டும் காணுமே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஆ ஊன்ட்டு சத்தம் கேட்டுட்ருக்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அந்த கதவு சந்தில் பார்த்துட்றாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அட்டாச்சா சைட்னஸ் போய் இந்த தேர்ட் பிரின்ஸ் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, கதவை உடச்சிட்டு உள்ளே போங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன முக்கினாலுமே அங்கே வேலையாக மாட்டேங்குது. நான் உன்னை ரொம்ப வெறுக்கிற தேர்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சைட்னஸ் கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்களுமே அந்த சைட்னஸ் மேலே ஒரு மாதிரி ஒன் சைடில் இருந்திருப்பாங்க, ஒரு க்ரஷ் மாதிரி. இப்போ அவன் ஹீரோ அந்த தேர்ட் பிரின்ஸ் சதைச்சி போட்டு அப்படியே தூக்கி வெளியில் எரிஞ்சிடுவான். எரிஞ்சோனையுமே அந்த ஹியூமனை நான் சும்மா விட மாட்டேன், உங்களுக்காக நான் போய் அவஞ்ச பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்றும் தேவை கிடையாது, வாங்க நம்ம திறமை இருந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் கூட்டிகிட்டு போயிடுவாள். அதுக்கப்புறம் அந்த எலும்பர் என்னடா தம்பி நீ இவ்வளோ சீக்கிரமாக வாடா பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் லென்த்தன் பண்ணி பண்ணால் தான்டா நல்லாயிருக்கும், நீ ஸ்டார்ட்டாக முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோதான் பிரதர் ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களவுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அது எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் சொல்ல முடியல, அது சொல்ல முடியாத ஒரு இன்பம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சீனங்கட்டை அந்த ரெட் கிளான்னு சொல்லப்படும், இவங்களோட அந்த சைனஸுக்கு கிளான் ரெட் கிளான் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டுருக்கேன். இப்போ அவங்க உள்ளே போனோடனே இந்த மாதிரி அவன் என்ன கூட வர கொத்துக்கிட்டானா அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. மூஞ்சிக்கு தொங்க போட்டு நின்றுட்டுருப்பா. சரி விடு, அந்த நாய் எங்கே போயிடும், நாம் அவனை பார்த்துக்கலாம், உன்னோட ஒருத்த தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக பின்னாடி வருவான், நீ ஆஃபர் பண்ணிட்டு வந்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஏதோ தப்பாக இருக்குது, அவன் மூஞ்சி ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவள் கல்டிவேஷன் லெவலெல்லாம் செக் பண்ணும்போது உங்கள்கிட்ட வெர்ஜினிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்கும். ஏன்னா இவளை வச்சு தான் அவங்களோட செக்டே முன்னேற மாதிரி ஒரு ஸ்கீமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு இவள் வெர்ஜினோடு இருக்கணும். ஏன்னா இவங்க கிளானில் நிறைய பில்ஸு நிறைய ட்ரெஷரிஸ் எல்லாமே இவன் மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ தான் ஃப்யூச்சரில் இந்த கிளானை லீட் பண்ணிட்டு போவா. அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக ஒரு பேஸாக நிற்கிறது வெர்ஜினிட்டி. அப்போ தான் எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை நீ தொலைச்சிட்டு வந்திருக்க, இது நம்ம கிளானோட ஃப்யூச்சரே புதக்குழிக்குள்ளே ஓட்டு தள்ளுற மாதிரி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேர்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சாக்காகுது. அந்த மாதிரி ஒரு குப்பையா, அந்த குப்பையா இதுக்கு எல்லாத்துக்கு காரணம், என்னடி நீ இந்த மாதிரி விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இந்த மாதிரி நீ தப்பாக சொன்னியா இல்லை எனக்கு தப்பாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அது அவன் தான் அப்படி சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்ட்டு விவரமாக என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நடந்தது கோத்தையெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே எங்களோட கல்டிவேஷன் எல்லாமே சப்ரஸ் ஆயிடுச்சு. அங்கே டீமன் சப்ரஸிங் மிரர்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன தைரியம் தான் அந்த தேர்டு பிரின்ஸுக்கு இவ்வளோ தைரியமாக இந்த விஷயத்தை பண்ணியிருப்பான். அதுக்கு நான் சும்மா விடக்கூடாது, டேய் 2 பேர் இங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிளானில் இருக்கிற 2 பவர்ஃபுல்லான ஒரு ஆட்களை கொடுத்துட்டு, அதாவது கூப்பிட்றோனையுமே இந்த அம்பர்லா வச்சுக்கோ, இது மூலம் இந்த டீமன் சப்ரஸிங் மிரர் உங்கள்கிட்ட அஃபெக்டிவாக ஆகாது, புரிஞ்சுதா, அவனோட தலையை வெட்டி அங்கிட்டு கொண்டுவாங்க. அதுவும் இல்லாமல் அவனோட தலையும் தான், அவனோட மாஸ்டரோட தலை, 2 பேர்த்தோட தலைமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மிச்சம் இருக்கிறவங்களாம் கிளம்பி அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அப்பாவோட கிளானுக்கு மிச்சம் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த சைடில் அந்த தேர்ட் பிரின்ஸோட அவங்க அப்பாவுமே மேட்ரு பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு ஒய்ஃப் இருந்துட்டு உனக்கு 3 பசங்க இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த குயின் மட்டும்தான் இருக்கான், அவனை நீ இந்த மாதிரி வெளியில் தள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உன்னோட கஷ்டம் என்னன்ட்டு எனக்கு புரியுது. அந்த ரெட் கால்னு சொல்ல போகிற அந்த கிளான் நம்மளை ரொம்ப நாட்களாகவே கீழே இழுத்து தள்ளி விட்றதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேக் பண்ணிட்டாங்க.
கிளானோட நன்மைக்காக அவனை வந்து நான் வந்து பலி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். இவனுக்குமே வந்து தெரியும் அவனோட பையன் வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காத பட்சத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்திக்கிட்டு இவங்க வந்து நோபலாகிற தகுதியில் சொல்லி போட்டு கீழே வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் தான் வந்து அவன் பையனுக்கு வந்து இவன் வேண்டாவர் பார்த்தா வந்து தண்டனை கொடுத்துருப்பான். கவலைப்படாத, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த பையனை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னு நீ வந்து இந்த ப்ராமிஸை வந்து காப்பாற்றுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு இதை வந்துட்டேன் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கேன். அதே சமயத்தில் பாதி பண்ணவே வந்து கம் அவுட் சைட் மேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சத்தம் கேட்க இவன் மூஞ்சியே இருந்துட்டு ஒரு மாதிரி மாறுது. எவ்வளோ முக்கியமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இங்கே இருடி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ வந்து வெளியில் வந்து வர்றான். அவங்க அப்பா வந்துட்டு முக்கியமான ஒரு பூஜையில் ஈடுபட்டுட்டு இருந்தேன்டா நான், உன்னோட நாசமாக போன நாய்க்கு வந்து திறந்துக்காட்டி இப்போ நான் வர வேண்டியதாக போச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி உன்னோட சன் பண்ணதுக்கு வந்து நீ பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு தான் அவனை ஏற்கனவே கிளானை விட்டு அடிச்சு தூக்கிட்டேன், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக எங்களோட கிளானோட சைட்னஸ் இருக்கால அவளோட வெர்ஜினிட்டி வந்து உன் பையன் வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஃபஸ்ட்டு கேட்கப்பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க, போடா டேய் போய் ஏதாவது பொறி உண்டே தான் வாங்கி சாப்பிடு, ஏன்டா போய் என்னோட 3வது பையன் ஒன்றுத்துக்குமே வந்து கல்டிவேஷன் லெவலையும் மேட்ச் கிடையாது, எல்லாத்துலேயுமே வந்து அவள் இவளோட டாப்பாக இருக்கா, அப்படி இருக்கவனை போய் வெர்ஜினிட்டி எடுத்துட்டான்னு சொல்லி நீ சொல்லிகிட்டு இருக்கியா, கொஞ்சமாக நம்பர் மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நான் ஒன்றும் இங்கே ஜோக் பண்ணல உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னது மெய்யாலுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்லையே மவனே நீ வந்து கல்டிவேஷன் லெவலில் இப்படி இருந்தாலும் கூட அந்த விஷயத்தில் அப்பனை மாதிரியே வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீ கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத சரி அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், யாருக்கு தெரியும் என் பையன் தான் வந்து இதை பண்ணான்னு சொல்லிட்டு, ஏன் உங்களோட கிளானோட சைட்னஸும் கூட அவனை செட்யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து இதுக்கெல்லாம் அனுபவிப்படா, நான் வந்து இதை மறக்க மாட்டேன்னு சொல்லிவிட அவங்க இது கிளம்ப. அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து அங்கே டியூன் போட்டு பாட்டு வந்து பாடிட்டு இருக்கா, அது எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மொட்டையை ரொம்ப குஜாலில் இருப்பான், ஏன்னா அந்த பாட்டில் வர எனர்ஜி. அதே சமயத்தில் மேலே வந்து ஒரு மாதிரி கருக்கலாக ஹீரோன்ட்டு மழை வரப்போகுது, இந்த கொடையை வச்சுக்கோங்க, இந்த ஷூவை போட்டுக்குங்க, இது போட்டிங்கன்னா மழையில் நினைய மாட்டீங்க, அப்போ மாஸ்டர் உங்களுக்கு எனக்கு வரப்போ எனக்கு தெரியுண்டா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மேலே அந்த 2 டீமண்ட் ஆகுமே வந்துட்டு இவன் தான் அந்த ஆளா இவனை ஃபஸ்ட்டு போட்டுத்தோன்னு சொல்லி போட்டு அவங்கள்ட்ட ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க மேலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த லான்ச் ஆன அட்டாக் வந்து கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது, நம்ம தான் எப்படியாவது வந்து உயிர் தப்பி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுக்கு வந்து இது அடிப்பட்ட ஒரு அடி மாதிரியே இருக்குது, ஆனால் நம்மளை வந்து சாதாரணமான ஒரு கல்டிவேட்டர் தான் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ண போவேன். ஒரு பெருசு இருந்துட்டு இதில் போகாத மாஸ்டர் இந்த மாதிரி கமெண்ட் இருக்காரு, உனக்கு என்னடா கமெண்ட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோ வந்து இருந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நடுவில் தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இன்னும் நீங்கள் ஒரு பாட்டு பண்ணினே நீங்கள் வந்து ஆன் பேர் வித் கார்டில் வந்து ஆயிடுவீங்க அந்த கிட்டார் வாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி கடைசி பாட்டு தான் நல்ல பாட்டாக ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து தயாராக இருந்துகிட்டு இருப்பார். இந்த தடவை நான் அது என்ன பாட்டுன்னு சொல்ல மாட்டேன், இந்த தடவை நீங்களாக ஒரு பாட்டு வந்து அவர் பாடுறான்னு சொல்லி போட்டு நீங்கள் நினச்சிக்கிங்க, என்ன பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த பாட்டை வந்து பாட்டு போட்டு நல்ல பாட்டாக வந்ததுன்னா அடுத்த சீட்டில் வந்து நான் இந்த மாதிரி பாட்டு பாடுற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நான் வந்து அந்த பாட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அந்த பாட்டை வாசிக்க ஆரம்பிச்சோடவே வந்து அதில் வர்ற சடன் ஃப்ரிக்ஷனில் வர்ற அந்த ஷாக் வேவ்ஸே வந்து அந்த இடத்த அந்த எனர்ஜி வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து டிஸ்பெயர் ஆக்கிட்டு அவனுமே போய் அட்டாக் பண்ணி போட்டு தூக்கிட்டு நீ வந்துட்டு என்னால் வந்து கொஞ்சம் கூட நம்பவே முடியல, நான் வந்து அந்த கல்டிவேட்டர்ஸ் தான் ஓரளவுக்கு பவர்ஃபுல்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலேயே வந்து இவன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கான், நான் வந்து இப்படி தெரிஞ்சிருந்தா பக்கமே வந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கேருந்து இறந்துருவான். அதுக்கப்புறம் அவங்க வச்சுருந்தாங்களே அந்த டீமன் சப்பரசிங் மிரர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அம்பர்லாம், அதுவுமே வந்து ஒரு யூனிக் ஆர்டிஃபேக்ட் தான், அது வந்து கீழே வர ஹீரோட கையில் வந்து கபக்கன்னு ஒழுகுது. ஹீரோன்ட்டு நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி விஷயம் நினச்சா இயற்கையாகவே எனக்கு பார்த்து கொடுக்குன்னு சொல்லி போட்டு இவங்களாம் வந்துட்டு ஹீரோ வந்து இதெல்லாம் ஏற்கனவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க மழை வேய போகுது, நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துட்டு சூடாக டீ குடிச்சிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்க. எல்லாருமே வந்துட்டு ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேப்பில் வந்து அந்த ஹியூமன் வேஸ்ட் அல்றவன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து திரும்பவுமே வந்து அதுக்குள்ளே வந்து உளுந்தோனே வந்துட்டு டேய் நீ மட்டும் இங்கே வராதா, தயவு செஞ்சு நீ அந்த கருமத்தையெல்லாம் மலையில் நின்று கழுவிட்டு அப்புறம் உள்ளவா, உன்னை பார்த்தாலே அப்படி சொல்லி போட்டு ஹீரோ வந்து போயிட்டுருக்கா. இப்போ இதோடைய வந்து இந்த பாட்டு முடியுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீ அடுத்து வரும் நகைச்சுவை வெயிட் பண்ணுங்கள், அதாவது வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், லைக் அண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. ஓகே கைஸ், நம்ம சேனல் வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். பை கைஸ்.